ஹைதராபாத் சென்னை அதிவேக புல்லட் ரயில் திட்டத்தின் பாதையில் தேசிய அதிவேக ரயில் கழகம் முக்கிய மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் தெலங்கானா மாநிலத்தில் திட்டத்தின் நீளம் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் மாநில அரசின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப திட்டத்தின்படி இந்த புல்லட் ரயில் பாதை ஷம்ஷாபாத் பகுதியில் தொடங்கி படசிங்காரம், நார்கட்பள்ளி, சூர்யாபேட் மற்றும் கம்மம் வழியாக செல்லவிருந்தது. தற்போது மேற்கொள்ளப்பட்ட மாற்றத்தின்படி புதிய பாதை ஷம்ஷாபாத், ஃபியூச்சர் சிட்டி, முன்மொழியப்பட்ட டிரை போர்ட், ஹாலியா மற்றும் வடபள்ளி வழியாக செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான கள ஆய்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. முன்னதாக தெலங்கானாவில் 236 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த வழித்தடம் தற்போது 123 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் நிலம் கையகப்படுத்தும் தேவையும் குறையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெலங்கானாவில் ஃபியூச்சர் சிட்டி, டிரை போர்ட், ஹாலியா மற்றும் வடபள்ளி ஆகிய 4 இடங்களில் புல்லட் ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதில் டிரை போர்ட், ஹாலியா மற்றும் வடபள்ளி நிலையங்கள் நல்கொண்டா மாவட்டத்தில் அமைய உள்ளன. கடற்கரை இல்லாத மாநிலமான தெலங்கானாவில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளை மேம்படுத்த டிரை போர்ட் அமைக்கும் திட்டம் அரசால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அங்கு புல்லட் ரயில் நிலையம் அமைக்கப்படுவதன் மூலம் சரக்கு போக்குவரத்து வேகமடையும் என்றும் மாநிலத்தின் தளவாட கட்டமைப்பு மேலும் வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் செயல்பாட்டு மையமாக ஷம்ஷாபாத் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அங்கு அதிவேக ரயில் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் பராமரிப்பு பணிமனையும் அமைக்கப்பட உள்ளது. மேலும் ஹைதராபாத் நகரத்திலிருந்து சென்னை, பெங்களூரு மற்றும் புனே நோக்கி இயக்கப்பட உள்ள எதிர்கால புல்லட் ரயில் சேவைகளின் முக்கிய கட்டுப்பாட்டு மையமாகவும் ஷம்ஷாபாத் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய வழித்தட மாற்றம் தெலங்கானாவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவுவதுடன் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான அதிவேக ரயில் இணைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.